வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டோட பார்ட் 11 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா எடுத்தோடனே இந்த மாடலாம் வெட்டிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீடு கட்டினோம்ல, அதில் வந்து ஸ்டோரேஜ் ரூம் கட்டுறதுக்காண்டி நம்ம ஸ்டோரேஜ் அந்த ரெக்கையை தூக்கி போட்டு இதில் தான் தேவைப்படுது கைஸ். எதுக்குன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் செய்ய ஐட்டம் ஃப்ரேம் கைஸ். நான் மறுபடியும் போட்டு தள்ளி 17 41 இது கிடச்சிருக்கு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு டைம் செலவு பண்ணி வச்சு இப்போ எல்லாத்தையும் நமக்கு இந்த முக்கியமான பொருளாக அதில் வச்சுருவோம் கைஸ். இந்த கோல்டன் ஆப்பிள் மாதிரி எவ்வளோ கோல்ட்ஸ் நம்ம நிறையா கோல்டு வச்சுருக்கோம் கைஸ். கோல்டுனா அவ்வளோ வைன் பண்ணலன்னா கோல்டு நிறையாவே கிடச்சிச்சு ரூட்டிங்கில். அடுத்த வீடியோவில் வந்து கேவ் மைனிங் நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். மேக்ஸிமம் போகலான்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். டைம் இல்லை அப்படி சொல்கிறது. எது கேவ் போயிட்டு நம்ம இங்கேனே ஸ்ட்ரிப் மைனிங் மாதிரி பண்ணலாம்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கேவ் மைனிங்கில் கூட கம்மியாக தான் கிடைக்கும். ஸ்ட்ரிப் மைனிங்கில் நிறையா கிடைக்கும் கைஸ். அதனால ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணுவோம். அதனால் நீங்கள் பார்க்குறலாம் மறக்காமல் அடுத்த வீடியோவில் போய் இந்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் கேவ் மைனிங் போவோமா ஸ்ட்ரிப் மைனிங் போவோமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். இப்போயே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். வீடியோ கூட பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். ஓகே, இந்த மாதிரி நான் பண்ணதை பார்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு சும்மா எது வரைக்கும் போய் எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் தண்ணி வராது அந்த இடத்துல இந்த மாதிரி கேப் விட்டுட்டு மக்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே ஏதாச்சும் ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அதுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபஸ்ட்டு கட்டிருப்பேன் இல்லை கைஸ், இந்த என்ன சொல்லுவாங்க இல்லை பேருன்னு பேம்பு, அதுக்கு அதில் அடிக்கிற மாதிரி கரெக்டாக இது அது தெரில விடுங்க கைஸ், பேர் தெரில. நீங்கள் வேணால் அது பேர் பிஸ்தல் வச்சுருங்க. அப்சர்வர் நமக்கு தெரியுற எய்த்தாப்பில் தெரிகிற மாதிரி இந்த ரெட் கலர் டாட் வந்து நம்மளை பார்த்து தெரிகிற மாதிரி வச்சுக்கணும் கைஸ். இந்த பக்கம் ஓகே, கீழே ஒரு பிளாக் ஒன்று வச்சுருவோம். வேணும் வைக்கணும். ரெட்ஸ்டோன் நல்லா இருக்குது. ரெட்ஸ்டோன் வந்து சும்மா ஒன்று மட்டும் வச்சுட்டு கீழே கந்த மாதிரி கைஸ் எல்லா அப்சர்வரையும் கனெக்ஷனில் இருக்க மாதிரி ரெட்ஸ்டோன் வச்சுருங்க கைஸ். வச்சுட்டிங்களா? இப்போ வந்து சும்மா அவ்வளோ ஒட்டி விடுவோம். எக்ஸ்ட்ரா சும்மா தான் வெட்டியான இருக்காதான் ஒட்டி விட்டேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு. இப்போ என்னடா உடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைக்கும் பாருங்கள். இன்னும் வந்துட்டு உடைச்சிருச்சா? ஏன்டா அப்போ இன்னும் உடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்சர்வர் வைக்கிறப்பே இது வளர்ந்துருச்சு. அதனால் இன்னொன்று அப்சர்வர்கிட்ட நேராக வரப்போ டக்குன்னு உடச்சி விட்ருவோம். இப்போதைக்கு நம்மகிட்ட ஏகப்பட்டது இருக்குது. கலெக்ஷன் சிஸ்டம் இருக்குயாச்சும் ஓகேங்க. எனக்குள்ள ஒரு பிளாக் உடச்சாச்சா? இந்த பக்கம் ஒன்று, இங்கே ஒன்று உடச்சாச்சா? 2 உடச்சாச்சு. இருங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு டபுள் செஸ்ட் வச்சுட்டிங்களா? இதுக்கு இந்த பக்கம் ஹாப்பர் செஸ்ட்டோட கணக்கிற மாதிரி வைக்கணும் கைஸ். அதான் பண்ணி ராசல் பண்ணுறாங்க கைஸ். இதாக இருங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வச்சுருக்கட்டா. இப்போ நான் வளர்ந்ததில் தண்ணியில் விழுவோம். தண்ணியில் மாற்றி அங்கே விழுந்துச்சு. அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வைக்கணும். கிளாஸ் வேறு காணும். பார்ப்போம், கிளாஸ் எடுப்போம். இந்த இது எடுக்கிறப்ப கண்ணாடி தேவைப்பட்டுச்சு. கிளாஸ் என் தம்பிகிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னால் அதுக்குள்ளே கேமோட வெளியிட்டேன். சரி ஓகே, விட்டுட்டேன். ஓகே, இந்த பார்த்தீங்களா நான் கீழே சுகர் கேனை போட்டு உள்ளே வந்து கலெக்ட் ஆகுதா இந்த மாதிரி தான் கைஸ். வீடியோ இல்லை வளரணுன்னாக்கா சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து மேலாக்க மட்டும் மூட்டு விட்டுலாம் உள்ளே வேண்டுக்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்து கிளாஸ் தான் சுற்றி அதுக்குள்ள இங்கே என்ன இங்கே வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த கிளாஸ் வச்சு நான் சொல்லியிருப்போம் போன வீடியோவில். இது இன்னைக்குள்ளே அக்வாரியம் செய்யலான்னு ஆஃப்லைனில் நம்மளாம் நினச்சேன். இருந்தாலும் இதையுமே வீட்டில் போட்டோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இத்தினூண்டாக இருக்குது, நல்லாவா இருக்குது. சரிங்க பார்ப்போம். ஐயோ, இது இதாக இருக்குது. சில்க் டச் எடுத்துருவோம். ஏன்னா கிளாஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல. அதான் நம்ம ஆர்டர் இருக்க இடத்துக்கு போகிறப்ப நிறையா இது கிடச்சி கைஸ். புக்கு அதுன்னு அதான் எடுத்தாச்சு. ஓகே, கேப் அவுட் இருக்குது, நல்லாவா இருக்குது. இந்த இது பட்டுமா கைஸ்? இவ்வளோ இருக்கே கைஸ். 39 இன்னும் மிச்சம் இருக்கே கைஸ். என்ன பண்ணலாம்? இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோமா கைஸ்? இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோக்கு லைக் டார்கெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லைக் டார்கெட் வந்து 7 கைஸ். ரீச் ஆயிடுச்சுன்னா 7 or 6 பார்ப்போமா?
சரி இந்த அடுத்த வீடியோக்கு லைட்டாக 7 வைக்கிறேன் கைஸ். 6 கேமாக ரீச் ஆயிடும். 7 ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 7 ரீச் ஆச்சுன்னா நான் பார்ட்டில் 12 போட்டுருவேன். பார்ட் 12 தான் அந்த கேவ் மைனிங்கில் கேவ் மைனிங் போவோமா ஸ்ட்ரிப் மைனிங் போவோமான்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி வச்சுட்டேன் கைஸ். நான் சென்டரில் கடன் பண்ணுவோம். வாங்க யோயோ கைஸ் ஒன்று பண்ணிட்டேன். ஒன்று மறந்துட்டேனே. ஸோ ஓகே, இதுக்குள்ளே வச்சுட்டு இதுக்குள்ளே இது வர வச்சுருவோம். ஸோ ஓகே வச்சாச்சு கைஸ். இப்போ என்னடா பண்ணுறீங்கன்னு பார்த்தா, தம்பி வெளியே வாசல்லே மீன் பிடிச்சி வச்சுருந்தேன். அந்த மீன்லாம் உள்ளே விட்டேன். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல். அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கைஸ். லாஸ்ட் ஆஃப் ஃபிசிங்கில் ஒரு புக் கிடச்சதை மட்டும் காட்டிடுறேன் கைஸ். பார்த்துக்குங்க. ப்ரொஜெக்டிவ் ப்ரொடெக்ஷன் 4 ஹவர் கைஸ். பாய் டாட்டா.